வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஹேண்ட்சம் கைஸ் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு தரமான டார்க் காமெடி கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்காங்க. போகும்போது ரெண்டு வித்தியாசமான நபர்களை வழியில சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, பாக்குறதுக்கு பயங்கர வியர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றது ஏற்படுது. அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுறாங்க. இந்த அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல ஒரு வீடு ஒண்ணு வாங்கியிருப்பாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா. அங்க போய் இவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த நேரத்துலதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் இருக்காங்களா, இன்னொரு இடத்துல வச்சு இந்த அண்ணன் தம்பிகளை வந்து பாக்குறாங்க. பார்த்து பயந்து போயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பயந்து தண்ணியில விழுந்துடுறாங்க. தண்ணியில விழுந்தவங்களை என்னவோ இவங்க தான் வந்து காப்பாத்த போறாங்க. ஆனா இவங்க தான் வந்து இவங்களை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சிருவாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் யாருக்கு என்னென்ன ஆகுது, அந்த ஹாரர் எலிமெண்ட் அப்படின்றது இந்த கதைக்குள்ள எப்படி வருது, டுவர்ட்ஸ் எண்ட் எப்படி முடிக்கிறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ் அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு விஷயத்தை இதுல காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த அண்ணன் தம்பியை பார்க்கும் போதே பயங்கர ஒரு கிரிமினல் மாதிரி இருப்பாங்க, ஒரு ரகடான பாய்ஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். அண்ட் அவங்கள ஒரு சீரியல் கில்லர் ரேஞ்சுக்கு வந்து எல்லாரும் நினைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்றது ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பார்க்க பக்கா டீசெண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களோட அந்த இன்டென்ஷன்ஸ் அப்படின்றதுமே எவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படின்றதையுமே ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாட்டு ஒரு பரபரப்பான ஒரு டார்க் காமெடி மோட்குள்ள இந்த கதை போகும். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சொல்ல போனா அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர கொடூரமா இருக்கும். பட் இருந்தாலும் அதுல ஒரு ஃபன் அப்படின்றது நமக்கு கன்வே ஆயிட்டே இருக்கும். அதை ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த ஹாரர் ஒரு ப்ராப்பர் ஓகே ஆல்சோ இதுல காட்டக்கூடிய ஒரு ஹாரர் ஓகே ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த ஹாரர் போர்ஷன் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த பேயை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க, எப்படி திருப்பி வந்துச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் தென் எப்படி அதை கட்டுப்படுத்துறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு நீட்டா கோர்வையா அமைச்சிருந்தாங்க. ஓவரால் நல்ல பரபரப்பா அதே நேரத்துல ஜாலியா நகர்ந்த ஒரு ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியூரேஷனுமே பாத்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு என்னன்னா இந்த படத்தோட அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு தான் அந்த கதையை ஆரம்பிப்பாங்க. மேபி அது சொல்லாம இருந்திருந்தா கூட இன்னுமே சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.4 அவுட் ஆஃப் 5. ஆக்சுவலா இந்த படமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்த டக்கர் அண்ட் டேல் வெர்சஸ் ஈவில் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான். பட் எனக்கு அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்காதனால இந்த கொரியன் வெர்ஷன் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அடல் சீன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பட் கோரியான சில காட்சிகளும் அதே நேரத்துல கெட்ட வார்த்தைகளும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.